வச்சுட்டு முருங்கைக்காய் ரெண்டும் கூட சேர்த்து கழுவிட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் தேங்காயும் போட்டு குறை குறைன்னு அரைக்கணும். ஒன்று ப்ரிப்பேர் செய்துட்டு வச்சுட்டு இந்த மாதிரி அரைக்கணும். எடுத்துக்கிட்டு தண்ணியெலாம் வற்றிச்சு பாருங்க. மற்றோடனே அதெல்லாம் தேங்காய் பெப்பர் பண்ணணும். பெப்பர் பண்ணிவிட்டு நைஸாக இங்கே பாருங்க. இப்படி இந்த மாதிரி கண்டிச்சு வரும்போது சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி இறக்கணும். தேங்காய் இந்த கொட்டையும் முருங்கைக்காய் பொரியல் கடுகு குறைஞ்சதும் அது நல்லா திங்கியெல்லாம் கடுக்கணும். திங்கி பொண்ணு நிறமானாங்க கிண்டி கொடுக்கணும். கொட்டை முருங்கைக்காய் பொரியல் எங்கள் வீட்டில் இன்னைக்கு.